பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். இன்றைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை நினைத்த ஒரு சமாதான குறைவு எல்லாருடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு அநேக நேரத்தில் பரிதவிப்பதுண்டு. நானே இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இன்னும் என் பிள்ளைங்க காலத்தில் எப்படி இருக்க போதும், இப்போ உள்ள நாட்களே இவ்வளவு கொடிதமாய் இருக்கிறதே, இன்னும் என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்களோ. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி, பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய சந்தேகம், பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அநேகர் இன்றைக்கும் பிள்ளைகளை நினைத்து அதிகமாய் அழுவதுண்டு, பிள்ளைகளுக்காய் அதிகமாய் கண்ணீர் வடிப்பதுண்டு. என் பிள்ளைங்க ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், என் பிள்ளைங்க தேவனை தேடணும், என் பிள்ளைங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் நடத்தப்பட வேண்டும். அநேக எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நினைத்து இந்த கடைசி காலத்தில் ஆங்காங்கு வாலிபர்கள் பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிற விதங்களை யோசித்து இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயமும் படபடப்பும் ஒரு வேதனையும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய சோத்திரம் வாழ்க்கை மிகவும் பெரிய சமாதானமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், சோத்திரம், ஈசாக்கை கர்த்தர் நட்சத்திரங்களாய் பார்க்கிறார். சோத்திரம். நம்ம சாபத்துல அவசரப்பட்டு கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசிப்போம். ஆனா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாகவே வானத்தை அண்ணாந்து பார். ஸ்தோத்திரம். அந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமோ அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளை எப்பொழுதுமே அவர் நட்சத்திரங்களை போல் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நட்சத்திரங்களை போல் அழகு பார்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நட்சத்திரங்கள் எப்படி கீழே விழாமல் அவருடைய கையினால் தாங்கி பிடிக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகளை போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு நட்சத்திரங்களை போல கர்த்தர் தாங்கி பிடிப்பார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் மறப்பது கிடையாது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் தெருவிலே விட்டு போவது கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லைன்னு தாவீது சொல்லுகிறார். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாய் மாறினேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிய. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்க பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறபடியினால், உங்க பிள்ளைகளுக்காய் அதிகமாய் செபிக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி அப்பத்திற்காக அங்கே இங்கேயும் அலைந்து திரியாது. காரணம், உன் பிள்ளைகளை நானே போஷிப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
நம்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்க போகிறது. ஆமென். ஒருவேளை இப்ப வித்தியாசமான ரீதியில் இருக்கலாம். இப்ப உலகத்தினுடைய காரியத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கலாம். இப்ப இருக்கிற டீனேஜுக்குரிய அந்த ஏஜுக்குரிய ஸ்தோத்திரம், இந்த உலக கவர்ச்சிகள், அந்த வாலிப நாட்களுக்குரிய அந்த ஒரு 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 தைரியமுள்ள ஒரு காரியங்கள், இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு காரியங்கள், ஒருவேளை அப்படிப்பட்ட பாதைகளில் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் போனாலும் தேவ பிள்ளைகள் பெற்றோர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்பா சொல்லி இருக்கிறார்கள், உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க தலையின் மேல கையை வச்சு, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும், என் பிள்ளைகளுடைய சமாதானம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிதா இருக்கட்டும். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் மகிமையாய் இருக்க போகிறது. உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பெரிதாய் இருக்க போகிறது. ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பிங்க. ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கார்ல, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்படியே வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு அவன் வெளியில போகலாம், இன்னைக்கு வெளியில அங்க இங்கே சுத்தி திரியலாம், நீங்க வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சொத்துற ஒளிவமர கன்றுகளை போல வளர்க்க செய்ய போகிறார். சபையை சுற்றிலும் வளர்க்க செய்ய போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சொத்துறோம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகிறது. நீங்கள் இப்படி 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 நீங்க ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். என்னை காட்டிலும் சோத்திரம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது. சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்ப போகிறார். பிரைஸ் காட். யோபு ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு முதல் ஜெபமே அவன் பிள்ளைகளுக்காக தான் ஜெபம். என்ன ஜெபம்? எங்க ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சாலும் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்காக சோத்திரம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தினார். இன்றைக்கும் பெற்றோர்கள் சோத்திரம் யோபுவை போல தன்னுடைய பிள்ளைகளுக்காய் அநேக நேரம் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்க என் பிள்ளைங்க திசை மாறி போயிருமோ, இந்த வாலிப நாட்கள்ல டீனேஜ் நாட்கள்ல வித்தியாசமான பாதையில போயிருமோ? சபையே, தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மகிமையாய் இருக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது. அப்படியே ஆமென் சொல்லுங்க. எழுத்தின் பிரகாரம் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த ரேமா வேட அப்படியே ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். அவ எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல. தோத்திரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தானா. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் வளர்க்க போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசா யாக்கோப்பை குறித்து சொல்லப்படி இருக்கிறது. ஏசா வனசஞ்சாரியா இருந்தானா. அவன் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தானா. ஸ்தோத்திரம். வில் வேட்டை இப்படிப்பட்ட காரியம். ஆனா யாக்கோப்போ கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தானா. பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை கர்த்தர் யாக்கோப்பை போல வளர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் நிறைய பிள்ளைகள் சோரம் போனார்கள். மோசேயின் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்று தெரியல. ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்தினால் நசுக்கப்பட்டார்கள். ஏலியின் பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்று தெரியல. தேவனுடைய கோபம் அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. நிறைய பெரிய பெரிய தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று பைபிள்ல வாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆனா என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சமாதானமா இருக்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஒருவேளை இன்னும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா இப்பயே விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்க சந்ததியை கர்த்தர் தேசத்துல பலத்திருக்க செய்ய போகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார்ல. இப்பொழுதே ஸ்தோத்திரம் உங்க ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தின் மேல அந்த சந்தானத்திற்குரிய ஆவியானவர் இப்பொழுது பொழிந்தள்ளப்படுவாரா? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒருவேளை குழந்தை இல்லாதவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர்களுக்கு கற்பத்தை கர்த்தர் திறந்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் சமாதானம் உள்ளதாய் மாற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பிள்ளை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்கிற பிள்ளை அது ஆவியிலும் பலத்திலும் ஞானத்திலும் மனுஷர் தயவிலும் தேவ இரக்கத்திலும் வளர்ந்துச்சான். லூக்கால வாசி பாத்தீங்கன்னா தெரியும்.
இந்த 2 பேர், இந்த 2 குழந்தையும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் ஆவியில பலன் கொண்டு வளர்ந்துச்சான். அப்படியே ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க வரப்போகிற நாட்கள்ல ஆவியில பலன் கொண்டு வளர போகிறார்கள். எந்த பிள்ளைகளுக்காய் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறீர்களோ ஒரு நாள் வீண் போகாதுங்க, ஒரு நாள் வீண் போகாது. சாமுவேலுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஹைட்டு, ஏன் அவ்வளவு பெரிய மகிமை? ஒருத்தரம் பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசி. ஏன் அந்த கணம்? உங்க அம்மா வடிச்ச கண்ணீர், ஆலயத்துல வடிச்சால அந்த கண்ணீர். ஈசாக்குக்கு ஏன் அவ்வளவு கணம்? அவள் தாயார் வடித்த கண்ணீர், அந்த தாயார் வடிச்ச மேன்மை. ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்ற போகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன் பிள்ளைங்க எவ்வளவு தூரத்துல போனாலும் எழுந்து தகப்பன் வீட்டிற்கு இளைய குமாரன் திரும்பி வந்தது போல இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்களை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். பிரைஸ் காட். எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான், கெட்ட நண்பர்களோட சேர்றாங்களே என்ன ஆகிறதோ, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்களே. வேதத்தில் அழகான வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அவனுடைய உலக பிரகார நண்பர்களோடு சுகமாய் இருக்கும்படியாய் சோத்திரம் தகப்பன் விட்டு போனானா, பன்னிக்கு பின்னாடி போனானா, பன்னிக்கு பக்கத்துல போய் படுத்திருந்தானா. சோத்திரம். நிறைய நேரங்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆயிருமோ? தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறாங்களே, தேவையில்லாத உலகத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே. நீங்க விசுவாசிங்க, இளைய குமாரனை திரும்ப தகப்பனிடத்திற்கு கொண்டு வந்தது போல உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிற நிலைமையில இருக்கிறாங்களா? ஜெபிக்கிற அபிஷேக காரியத்துல சோத்திரம், தரிசனத்துல சோத்திரம், பைபிள் ரீடிங்ல, கர்த்தரை தேடுகிற காரியத்துல, சபைக்கு வருகிற காரியத்துல ஒருவேளை குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த டைம்ல என் பிள்ளைகளை கர்த்தர் ஈசாக்கை போல பெருக செய்ய போகிறார். என் பிள்ளைகளை சாமுவேலை போல பெருக செய்ய போகிறார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் யோவான் ஸ்நானங்களை போல மகிமையாய் இருக்க போகிறது. என் பிள்ளைகள் சொத்திரம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்த போகிறார். ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஓ பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை குறித்து யோசிக்காதீங்க. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க அவருடைய செட்டைகளின் நிழலிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை பிள்ளைகள் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. திரியானவள் மறந்தாலும் நான் மறப்பேனோ? அந்த பிள்ளையினுடைய பாசம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வரவழைங்க, தடை பண்ணாதீங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. என் பிள்ளைகள் மேல எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ரொம்ப கரிசனை அதிகம். பிரைஸ் காட். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க போகிறது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெரிதாய் இருக்க போகிறது. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறார்கள். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் இந்த கடைசி காலத்தில் உலகத்தில் நடக்கிற காரியத்தை நினைச்சு நீங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல, உன் சந்தானத்தின் மேல ஆவியை ஊற்ற போகிறேன். உன் பிள்ளைகள் தேவனால் சொத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அழகான வார்த்தை. தேவனுக்கு முன்பதாய் என் பிள்ளை பிழைத்திருப்பானாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பிழைத்திருக்க செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நீங்க எட்டி பிடிக்காததை உங்க பிள்ளைங்க எட்டி பிடிக்க போறாங்க. பிரைஸ் காட். நீங்க அறியாத எட்டாத அநேக காரியங்களை உங்க பிள்ளைகள் எட்டி பிடிக்கிற தூரத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். தாவீதுக்கு இருந்ததை காட்டிலும் சாலமோனை கர்த்தர் பலப்படுத்தினது போல, சகரியாவுக்கு இருந்ததை காட்டிலும் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் பலப்படுத்தினது போல, தேவ பிள்ளையே உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு முன் பிழைப்பார்களாக. ஆவியில் பலன் கொண்டு எஸ் லார்ட் ஒரு ஒளிவு மர கன்றுகளைப் போல் எழும்புவார்களாக. நீயே செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு நல்லா பிளஸ் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு மகிமையான எதிர்காலம் இருக்குது சொல்லுங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க,
அநேகருடைய பிள்ளைங்க வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.